நாளுக்கொரு நல்ல பங்கு. யாத்ராகமத்திலிருந்து தின தியானங்கள். மே 27. யாத்ராகமம் 16ஆம் அதிகாரம் 13 முதல் 21 வரை உள்ள வசனங்கள். நம்முடைய மன்னாவாகிய கிறிஸ்து. இஸ்ரவேல் புத்திரர் அதைக் கண்டு அது இன்னதென்று அறியாதிருந்து ஒருவரை ஒருவர் பார்த்து, இது என்ன என்றார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, இது கர்த்தர் உங்களுக்கு புசிக்கக் கொடுத்த அப்பம் என்றான். வசனம் 15. உலகம் என்னும் வனாந்தர பயணத்தில் நாம் பலன் பெற்று தொடர்ந்து முன்னேறி செல்வதற்கும் வாழ்வதற்கான தேவ கிருபையின் அதிசயமான ஏற்பாடே வானத்திலிருந்து இறங்கிய மன்னா. இந்த மன்னா வார்த்தையாகிய கிறிஸ்துவையும் அவருடைய வார்த்தையை பிரதிபலிக்கிற சித்திரமாயிருக்கிறது. கிறிஸ்துவே விசுவாசிகளின் மன்னா. மன்னாவின் வடிவில் விடியற்காலத்தில் கர்த்தருடைய மகிமை இறங்கியது போல கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை நம்மிடத்தில் தேவன் தோன்ற பண்ணுகிறார். வெறுமையான பாலைவனத்தில் அதிகாலையில் விழுந்த மன்னா இஸ்ரவேலர்களின் உயிரின் ஆதாரமாக இருந்தது போல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு கிறிஸ்துவே ஆதாரமாய் இருக்கிறார். வனாந்தரத்தில் மன்னாவை தவிர வேறொன்றும் இல்லை. கிறிஸ்துவை தவிர நமக்கும் வேறொன்றும் இல்லை. நாள்தோறும் உணவருந்துவது போல் வசனத்தை வாசிக்கவும் தியானிக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும். நேற்றைய மன்னா இன்றைக்கு உதவாதது போல கடந்த கால ஆவிக்குரிய வல்லமையின் பலத்தினால் இன்றைக்கு வாழ முடியாது. ஒவ்வொரு நாளும் நாம் ஆவிக்குரிய புத்துணர்ச்சி அடைய வேண்டும். நம்முடைய அன்றாட பிரச்சனைகள் பாரங்கள் யாவற்றையும் எதிர்கொள்ள அந்தந்த நாள் தெய்வ ஐக்கியத்தோடு தொடங்கப்பட வேண்டும். அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக மன்னா சேகரிக்கப்பட்டது போல நாம் எவ்வளவு விரும்புகிறோமோ அவ்வளவாய் கர்த்தருடைய வார்த்தையையும் அவருடைய ஐக்கியத்தையும் அனுபவிக்க முடியும். நம்முடைய முதிர்ச்சிக்கு தக்கதாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சமநிலை பிரமாணத்தின்படி நம்முடைய ஆவிக்குரிய வரங்களையும் உலக செல்வங்களையும் அதிகமாய் பெற்றவர்கள் குறைவுள்ள ஆத்மாக்களுக்காக பயன்படுத்த வேண்டும். மறுநாள் வரை வைக்கப்பட்டிருந்த மன்னா கெட்டு போயிற்று. நாம் கற்றுக்கொண்ட வேத வாக்கியங்களையும் பிறருடைய ஆவிக்குரிய நலனுக்கென பகிர்ந்து கொடுக்கப்படாவிட்டால் அது பயனற்று போகும். மன்னாவை விடிய காலையில் சேர்த்தது போல கிறிஸ்துவை பற்றிய நம்முடைய தேடலும் அந்த நாளின் முதல் வேலையாக இருக்க வேண்டும். கிருபையின் வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்வது நம்முடைய பொறுப்பு. வேதத்துடன் செலவிடும் நேரங்களுக்கு முன்னதாக செய்யப்படும் அன்றாட அலுவல்கள் வெயிலால் மன்னா உருகி போவது போல கிறிஸ்துவுக்குள்ளான நம்முடைய வாஞ்சையும் கரைந்து போய்விடும். மன்னாவின் ருசி தேனிட்ட பணிகாரத்திற்கு ஒப்பாயிருந்தது. இது கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய ஆத்மாவுக்கு மதுரமாய் இருக்கிறது என்பதை நினைவூட்டுகிறது. இஸ்ரவேலர் கானான் தேசத்தின் எல்லையை தொட்டு அத்தேசத்தின் பலனை புசிக்கும் வரை கர்த்தர் அவர்களை மன்னாவினால் தவறாமல் போஷித்தார். அதேபோல நாம் இந்த உலக வனாந்திர பயணத்தை முடித்து நித்திய மகிமையை அடையும் வரை மெய்யான மன்னாவாகிய கிறிஸ்து தமது ஜீவ வார்த்தையினாலும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தினாலும் நம்மை தொடர்ந்து போஷித்து பாதுகாப்பார். எனவே கடந்து வந்த பழைய வாழ்க்கையின் தற்காலிகமான சிற்றின்பங்களுக்கு திரும்பி பார்க்காமல் அனுதினமும் தேவன் அருளும் இந்த திவ்யமான மன்னாவின் சுவையை ருசித்து அதன் பலனோடு நம்முடைய பரம கானானை நோக்கி தொடர்ந்து முன்னேறுவோம். ஆமேன்.